ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சன். இன்றைக்கி என்ன சமையல்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கபாப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான பொருள் பார்க்கலாமா? வாங்க. சிக்கன் 300 கிராம், ரெண்டு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சிங்க, பச்சை மிளகா 1 பொடிசாக நறுக்கி வச்சிங்க, மல்லி புதினா, இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், நச்சீரகத்தூள், மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு. சிக்கனை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சிக்கனை பல்ஸ் மூடில் போட்டுக்கலாம். சிக்கனை அரைச்சாச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். மட்டன் மசாலா 1/2 ஸ்பூன், நச்சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுங்க, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், ஆனியன் சேர்த்துக்கலாம். அப்படியே ஆனியன் நல்லா பொடிசாக வெட்டிங்க. பச்சை மிளகா பொடிசாக வெட்டினது, மல்லி புதினா, ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்க்குறது எதுக்குன்னா சாஃப்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம இதுமாரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கலாம். ஸ்டிக்கு இருந்தால் ஸ்டிக்கில் வச்சுக்கலாம். என்கிட்ட ஸ்டிக்கு இல்லை, அதனால் நான் வந்து இப்படி தட்டிக்கிறேன். ஸ்டிக் இல்லாமல் இப்படி பண்ணிக்கலாம். அடுப்பை வச்சுக்கலாம். சட்டிக்கு ஆகிட்டோம். இந்த சேஃபில் தான் போட்டிருக்கேன் நான். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும். இதுக்கு தேவைப்பட்டா ஊற்றிங்க. செஞ்சு வச்ச கபாபை போட்டுக்கலாம். பரட்டி போட்டுக்கலாம்.
நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். சிக்கன் கபாப் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.